புழல் சிறையில் 6 பெண் காவலர்கள் மீது நைஜீரிய நாட்டு கைதிகள் தாக்குதல். புழல் பெண்கள் சிறையில் வெளிநாட்டு கைதிகள் மற்றும் விசாரணை கைதிகள், தண்டனை கைதிகள் என 200க்கும் மேற்பட்ட பெண் கைதிகள் அடைக்கப்பட்டு உள்ளனர். இதில் நைஜீரிய நாட்டு பெண் கைதிகள் 2 பேர் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதாகி அடைக்கப்பட்டு உள்ளனர். இவர்கள் இருவரும் புத்தாண்டு தினத்தன்று வெளிநாட்டில் உள்ள தங்கள் உறவினர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பதற்காக செல்போன் தரும்படி கேட்டனர். ஆனால் அதற்கு சிறை நிர்வாகம் செல்போன் கொடுக்க மறுத்துவிட்டது. இதனால் ஆத்திரத்தில் இருந்து வந்த நைஜீரிய நாட்டு பெண் கைதிகள் இருவரும் சிறையில் ரோந்து பணியில் இருந்த பெண் காவலர்கள் சுதா, தாரணி, பானுப்பிரியா, விஜயநந்தினி, சாவித்ரி, வெண்ணிலா ஆகிய 6 பேரையும் சரமாரியாக தாக்கினர். இதனால் சிறைக்குள் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக கூடுதல் காவலர்கள் வந்து தாக்குதலில் ஈடுபட்ட நைஜீரிய நாட்டு கைதிகள் இருவரையும் அடக்கி பிடித்து சிறையில் அடைத்தனர். இந்த தாக்குதலில் சிறை காவலரான வெண்ணிலாவுக்கு கண்ணில் பலத்த காயம் ஏற்பட்டது. மற்ற 5 பேரும் லேசான காயமடைந்தனர். இது குறித்து நேற்று புழல் போலீஸ் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போலீசார் சிறை காவலர்கள் மீது தாக்குதலில் ஈடுபட்ட நைஜீரிய நாட்டு பெண் கைதிகள் 2 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர்.